لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على نبينا محمد وآله وصحبه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. இறைவன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான உத்தம திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமம் வரைக்கும் வரவிருக்கிற முஸ்லிமான முஃமினான, குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லம் மஸ்ஜிதில் நம் அனைவர் மீதிலும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு கட்டுப்பட்டு தக்வாவுடன் வாழ பழக முயற்சிக்க வேண்டும் என ஆரம்பமாக அடியனுக்கும் அன்பர்களாகிய உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நமக்கெல்லாம் நிரப்பமான பரிபூரணமான ஒரு தீனை தந்தான். இஸ்லாம் என்பது வணக்க வழிபாடுகளுக்குரிய பெயர் மட்டுமல்ல, ஒரு மனிதனுடைய பிறப்பு முதல், சொல்ல போனால் பிறப்புக்கு முந்தைய காலம் முதல் இறப்புக்கு பிந்தைய காலம் வரைக்கும் அவனுக்கு தேவையான எல்லா வழிகாட்டல்களையும் வழங்கி இருக்கிற இலாஹியத்துல் மஸ்தர், அல்லாஹுவினால் தொகுத்து வழங்கப்பட்ட ஒரு மன்ஹஜ், ஒரு போக்குதான் இந்த ஷரியா, இந்த தீன். அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையிலான தொடர்பை பேணுவதற்கு எப்படி இபாதத்துகள் தரப்பட்டிருக்கின்றனவோ அது போலவே உலகில் வாழுகிற நேரத்தில் அவனோடு சம்பந்தப்படுகிற எல்லா உறவுகளுடனும் அவன் எப்படி நடக்க வேண்டும் என்பதை மிக அழகாக நமது தீன் சொல்லித் தந்திருக்கிறது. ஷஅபானுடைய பிறை 10 இருக்கிறோம். ஷஅபான் முடிந்து வருகிற மாதம் சய்யிது ஷுஹூர் ரமதான். மாதங்களுக்கெல்லாம் தலைமை மாதம் என்ற பெயர் ரமதானுக்கு இருக்கிறது. ஷஅபானுக்கு நாம் இருக்கிற இந்த மாதத்துக்கு அஃதர் ஷுஹூர், அபாயகரமான மாதம் என்ற பெயர் இருக்கிறது. காரணம், இந்த காலம் மக்களில் பெரும்பாலானவர்கள் அலட்சியமாக கழிக்கிற காலம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்துக்கு பின்னர் நிறைய அமல்களால், நோன்புகளால் அலங்கரிக்கிற மாதம் எது என்று கேட்டால் அது இந்த மாதம் தான். உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த ஷஅபானில் இவ்வளவு நீங்க நோன்பு பிடிக்கிறதுக்கு என்ன காரணம்? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ذاك شهر ஷஅபான் இருக்கிறதே, பைன ரஜபின் வ ரமதான், ரமதானுக்கும் ரஜபுக்கும் இடையில் வருகிற இந்த மாதத்தை யக்ஃபுலு அன்ஹு கதீரும் மினன் நாஸ், மக்களில் நிறைய பேர் அலட்சியம் செய்கிறார்கள். ஆனால் அலட்சியம் செய்கிற மாதம் அல்ல இது, வைக்கப்படுகிற மாதம் தான் ஷஅபானுடைய மாதம். فأحب أن يرفع عملي وأنا صائم. ஆகவே எனது பட்டோலை அல்லாஹ்விடம் முன்வைக்கப்படுகிற பொழுது என்னை அல்லாஹ் பார்க்க வேண்டும், நான் நோம்போடு இருக்கிறேன் என்று என்னை திருப்தி கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் நான் நோம்பு பிடிக்கிறேன் என்று சொன்னார். இந்த மாதம் ஷஹ்ருல் குர்ரா தான் ஷஅபான். ஊர்ல ஒரு மெச்சொண்டு நடக்க போகுது என்றால், ஒரு விளையாட்டு போட்டி நடக்க போகுது என்று வைக்கிறேன். அந்த போட்டியில
ஓட்ட போட்டியில் கலந்து கொள்ள இருக்கிறவர் போட்டி நாளைக்கு முன்னதாகவே ஓடி ஓடி பயிற்சி எடுப்பார். அவர் கலந்து கொள்கிற போட்டி பாய்ந்த போட்டியாக இருந்தால் பாய்ந்து பாய்ந்து பயிற்சி எடுப்பார். அதுபோல ரமலான் என்பது சில அமல்களினால் நிரம்பி இருக்கிற மாசம். நாம் தொழுகிற அன்றாட ஃபர்தை 17 ரக்காத்து தான். ஃபஜ்ர் 2 லுஹர் 4 என்று மொத்தம் தொழுகிற ஐவேளை தொழுகைகளுடைய ரக்காத்துகளின் எண்ணிக்கை 17 தான். ஆனால் ரமலானில் நாம் தராவீஹ் என்ற பெயரில் சுன்னத்தான தொழுகையாக 20 ரக்காத் தொலை இருக்கிறது. இப்பே பயிற்சி இருக்குமா இல்லையா? 30 நாட்கள் தொடராக நோன்பு பிடிக்க வேண்டி இருக்கிறது. அந்த நோன்புக்கான பயிற்சி இப்பொழுது எடுக்கப்பட வேண்டுமா இல்லையா? அந்த காலம் ஷஹ்ருல் குர்ஆன், குர்ஆனை அல்லாஹ் இறக்கி மதிப்பு கொடுத்த காலம், குர்ஆனுடன் இருக்க வேண்டிய காலம். அந்த காலத்தில் குர்ஆனோடு நான் இருக்க வேண்டும் என்றால் பிறை கண்டவுடன் குர்ஆனை தூக்கி சரி வர மாட்டாதே. இப்பொழுதில் இருந்தே பயிற்சி எடுக்க வேண்டும். நிறைய நாம் நமது பல பகுதிகளில் முழு ஊர்களிலும் பார்க்கிறோம். ரமலானுடைய முதல் நாளைக்கு எத்தனை சஃப்புகள் இருக்கிறது நமது மஸ்ஜிதில். தராவீஹ் தொழுகைக்காக எவ்வளவு பேர் நிற்கிறார்கள். 2 நாள் 3 நாள்ல சில பொழுது இமாமும் மாமும் முஅத்தினும் மட்டும் தான் நிற்க வேண்டிய நிலை இருக்கிறது. அதற்கு காரணம் வேறொன்றுமல்ல, அந்த உடல் சலித்து போகிறது, அதால நிற்க முடியவில்லை. கண்ணியமானவர்களே, ஷஅபானை சரியாக பயன்படுத்தினால் ரமலானை இன்ஷா அல்லாஹ் வெற்றிகரமாக கழிக்கலாம். அல்லாஹ் நமக்கு அந்த தௌஃபீக்கை நசீபாக்குவானாக. அதிலும் குறிப்பாக நாம் இருக்கிற இந்த ஷஅபானுடைய மாதத்தில் நடு இரவு இருக்கிறது. அடுத்த ஜுமாவுக்கு முன்னால வர இருக்கிறது. மூன்றாம் திகதியாக இருக்கலாம், பிப்ரவரி மாதம் 3ஆம் திகதியாக இருக்கலாம். அந்த இரவில், அந்த இரவு சம்பந்தமாக லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபான் மாதத்துடைய நடு இரவு 15ஆம் இரவு, பராஅத் இரவு என்று பலருக்கு மத்தியில் அறிமுகமாக இருக்கிறது. அந்த இரவு குறித்து நிறைய சிறப்பு மிக்க ஹதீசுகள் வந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 17-18 சஹாபாக்கள் அந்த இரவு குறித்த ஹதீசுகளை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இமாம் அத்தா இப்னு அபி ரபாஹ் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், லைலத்துல் கத்ருக்கு பின்னால் கத்ருடைய இரவு ரமலானில் வருகிறது. அந்த இரவுக்காக முழு உலகமும் தயாராகிறது. அந்த இரவுக்கு பின்னால் உலகத்தில் மிகச்சிறந்த இரவு இருக்குமாக இருந்தால் அது நாம் இப்ப இருக்கிற இந்த மாசத்துடைய 15ஆம் இரவு. அந்த இரவுக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்ல வருகிறார்கள். விசேஷமாக அந்த இரவில் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் சொல்வது போல துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கிறார். அடியார்களை ஒரு பார்வை பார்த்துவிட்டு இன்னல்லாஹ யத்தலிஉ அலா ஹல்கிஹி ஃபயக்ஃபிரு லிஜமீஇ ஹல்கிஹி, தபரானியில், ஹிப்பானில் பல இடங்களில் இந்த ஹதீஸ், மாஜாவில் பல இடங்களில் வந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷஅபானுடைய மாதத்தின் நடு இரவில் அல்லாஹ் தஆலா அவனது படைப்புகளில் மனிதர்களை எல்லாம் ஒரு பார்வை பார்க்கிறார். ஃபயக்ஃபிரு லிஜமீஇ ஹல்கிஹி, எல்லாரையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான், 2 சாராரை தவிர. இருக்கிற இந்த ஒரு 7 நாளைகளுக்கு 5 நாளைகளுக்கு இந்த 2 பாவங்களையும் இருந்தால் இல்லாமலாக்கி கொண்டால், இந்த வாழ்க்கையில் இருக்குமாக இருந்தால் அதை இல்லாமலாக்கி கொண்டால் அந்த இரவில் சும்மாவே அல்லாஹ் தஆலா மன்னிப்பை வழங்குகிற கூட்டத்தில் சேரலாம். அந்த நள்ளிரவில் கூட சில அறிவிப்புகள் இருக்கிறது. யக்ஃபிர் கஅததி ஷாஇரி பனி கல்ப், அரபு கோத்திரங்களில் பனு கல்ப் கோத்திரத்தார் நிறைய ஆடுகள் வளர்த்தார்கள். அவர்களுடைய ஆடுகளில் இருக்கிற ரோமங்களின் எண்ணிக்கை அளவுக்கு அல்லாஹ் மனிதர்களை மன்னிக்கிறான். விசாலமாக அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இறங்குகிற அந்த இரவில் கூட இந்த 2 பேரையும் அல்லாஹ் மன்னிக்கிறது இல்லை.
முதலாமவர் இல்லாதி முஷ்ரிக், இணை வைப்பாளர், ஷிர்க் செய்பவன். இணை வைப்பு என்று சொல்லும் பொழுது அது ஒரு பரந்த தலையங்கம். சிலைகளுக்கு முன்னால் போய் வணங்குவது மாத்திரமல்ல இணை வைத்தல் என்பது. அகாஃபு அலைக்கும் அஷ்ஷிர்கல் கஃபீ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களிடம் இரகசியமான இணை வைப்பு வந்து விடுமோ என்று பயப்படுகிறேன். அது என்ன இரகசிய இணை வைப்பு? தலிகுமுர் ரியா, முஹஸ்துதி என்று சொன்னார்கள். நமது சதகாத்துகளில், நமது அமலிபாதாத்துகளில், சில பொறுப்புகளில் ஊர் புகழ வேண்டும், ஆக்கள் புகழ வேண்டும், மக்களிடத்தில் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்ற எண்ணங்களினால் செய்யப்படுகிற முயற்சிகள் ஷிர்க்குக்கு சமமானது. அந்த அமல்கள் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. எவ்வளவு பெரிய அமல்களாக இருந்தாலும் சரி. சமூகத்துடைய எத்தனையோ சேவைகள் உலகத்திலே நடைபெறுகிறது. பாடசாலை மட்டங்களாக, மதரசாக்கள் ரீதியாக, மஸ்ஜிது வாரியாக, சமூக சேவைகள் என்று எத்தனையோ தேவைகளை பலர் முன்னின்று உழைத்து சிரமப்பட்டு செய்கிறோம். நாம் எதற்காக செய்தோம் என்பதை வைத்துத்தான் கூலியை தவிர எவ்வளவு செய்தோம், யாருக்கு செய்தோம் என்பதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. ஏன் செய்தோம்? இந்த இடத்தை கொஞ்சம் ஆழமாக யோசிப்போம். நான் எதற்காக எனது காரியங்களை செய்கிறேன்? அல்லாஹ்வுக்காக மாத்திரம் என்று செய்யப்படாத அமல்கள் கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் சொல்வான், நீ யாருக்காக அதனை செய்தாயோ அவனிடமே போய் அதற்குரிய கூலியை பெற்றுக்கொள், என்னை விட்டுடு. எவ்வளவு கைசேதமான நிலையாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முஷ்ரிக் என்ற வார்த்தையை ஷுர்ராஹுல் ஹதீஸ், ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் பொதுவாக பேசுகிறார்கள். அந்த இரவில் அல்லாஹ் அத்தனை பேரையும் மன்னிக்கிறான். இணை வைத்து வாழுகிறவர்களை அல்லாஹ் மன்னிப்பது. வழங்கப்படாத இன்னும் ஒருவர் தான் முஷாஹித். இன்னும் ஒரு அறிவிப்பில் முத்தஷாஜிர் என்று வந்திருக்கிறது. முஸ்லிம்களை பற்றிய, பிறரை பற்றிய தப்பெண்ணங்களோடு வாழ்பவர்கள், குரோத உணர்வு. யாரை பார்த்தாலும் ஒரு பிழையை கண்டுபிடிச்சோம் என்றது இவருக்கு ஆசை. என்ன நடந்தாலும் அதை பற்றி ஒரு விமர்சனத்தை பற்றிய குரோத உணர்வோடு வாழ்வது என்பது நல்ல நாட்களிலும் பொது மன்னிப்பு வழங்கப்படுகிற நாட்களிலும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை இல்லாமலாக்குற அளவுக்கு அசிங்கமான ஒரு பண்பு. அவரோடு பேசினால் நிர்வாகத்துக்கும் பேசுவார், உலமாக்களுக்கும் பேசுவார், பாடசாலைக்கும் பேசுவார். அவருக்கு உலகத்தில் அவரை தவிர வேறு யாரும் நல்லவர்கள் இருக்க மாட்டார்கள். யாரிடத்தில் அளவுக்கு அதிகமாக விமர்சிக்கிற தன்மைகள் இருக்குமோ சொந்த மனைவியை அவரை வெறுத்து போடுவார். சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் தஆலா அந்த நாளில் சொல்வானாம், தஉ, அதாவது யார் குரோத உணர்வோடு வாழ்கிறார்களோ, பிறரை பற்றிய தப்பபிப்பிராயங்களோடு வாழ்கிறார்களோ அவர்களை அப்படியே விட்டுவிடு. இந்த நாள் அவங்களுக்கு மன்னிப்பு இல்லை என்று அல்லாஹ் சொல்லிவிடுவான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானான். ஆக கண்ணியமானவர்களே, நான் சொல்ல வருகிற செய்தி, ஷஅபான் நம்மை தூய்மையாக அந்த இரவில் அல்லாஹ்வின் மன்னிப்பை பெற்று ரமதானுக்கு ஆயத்தமாகிற ஒரு பிரத்யேகமான காலத்தை நெருங்கி இருக்கிறோம். அத்தோடு நாமெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதியை நான் கொஞ்சம் இந்த இடத்தில் ஞாபகம் ஊட்டுகிறேன். எப்படி நாமெல்லாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ, அந்த ஆசையில் நாம் உண்மையானவர்களாக இருந்தால் வெறுமனே வணக்க வழிபாடுகளை மாத்திரம் சரி செய்வது போதாது. அவர் பேணுதலாக தொழுகிறவர், திக்ர்களில் பேணுதல், தஹஜ்ஜுதில் பேணுதல், குர்ஆன் திலாவத்தில் அவரிடம் ஒரு கவனம் இருக்கிறது. அமல்களினால் மாத்திரம் அல்லாஹ்விடம் நல்ல பெயரை எடுக்க முடியாது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்விடத்தில் நல்ல பெயர் எடுப்பதற்குரிய இரண்டு வழிகள் உள்ளது, இரண்டு அதாவது நிபந்தனைகள் உள்ளன. ஒன்று இந்த பகுதி, மற்றது சொல்ல போனால் இதைத்தான் முதன்மைப்படுத்த வேண்டும். அடியார்களுடனான உறவில் அவன் எப்படி நடக்கிறான் என்ற அவதானத்தில் அல்லாஹ்விடம் வெற்றி பெற வேண்டும். குறிப்பாக நமது கொடுக்கல் வாங்க, நாம் பொருள் ஈட்டுகிறோம், சம்பாதிக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, சம்பாத்தியத்தில் ஒருவன் பக்குவமாக இருக்கிறான் என்றால் இஸ்லாத்துடைய பார்வையில் அவன் ஒரு வலி, இறைநேசன்.
மனிதரை வலியுல்லாஹ் இறைநேசர் என்று சொல்றதற்கு வேறொன்று தேவையில்லை. அவருடைய சம்பாத்திய முறை எப்படி இருக்கிறது என்பதை பார்த்தால் முடிவு செய்யலாம். முஹம்மது பின் ஹசன் அஷ்-ஷைபானி ரஹிமஹுல்லாஹ் ஹனஃபி மத்ஹபுடைய மிக முக்கியமான ஒரு அறிஞர். இன்றளவிலும் அவர்களுடைய ஆராக்கள் கருத்துக்கள் பின்பற்றப்படுகிற ஒரு இமாம். அவர்களிடத்தில் ஒருவர் போய் சொன்னாராம், பேணுதலாக வாழ்வது எப்படி என்ற ஒரு புக் எழுதினால், கிதாப் ஒன்று எழுதினால் நல்லா இருக்குமே. இமாம் அவர்கள் சொன்னார்கள், எப்பயோ நான் எழுதிட்டேன். என்ன எழுதி இருக்கிறீர்கள்? அல்-கஸ்புல் ஹலால், ஹலாலான சம்பாத்தியம். இந்த சம்பாத்தியத்தை ஒரு மனிதன் தூய்மையாக்கினால் அவன் அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் இறைநேசனாக மாறிவிடுவான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இரண்டையும் சேர்த்து சொல்கிறார். إن ربك يعلم أنك تقوم أدنى من ثلثي الليل ونصفه وثلثه وطائفة من الذين معك والله يقدر الليل والنهار. அந்த ஆயத்துடைய தொடரில் சிலர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்காக வெளியேறி செல்கிறார்கள். وآخرون يضربون في الأرض يبتغون من فضل الله وآخرون يقاتلون في سبيل الله. இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஆயத்துக்கு தஃப்சீர் செய்கிறார். அல்லாஹ் இந்த ரெண்டு சாராரை சொல்கிறார். மக்களில் சிலர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்காக போகிறார்கள், உயிரை கொடுக்க போகிறார்கள். இன்னும் சிலர் அல்லாஹ்வுடைய ரிஸ்கை ஹலாலான முறையில் தேடுவதற்கு செல்கிறார்கள். இந்த இரண்டையும் சமப்படுத்தி அல்லாஹ் சொன்னார். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் எப்படி ஒரு ஷஹீதாக வஃபாத்தாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேனோ அதே ஆசை எனக்கு பஜாரில் ஒரு வியாபாரியாக இருக்கிற பொழுது வருவதையும் ஏற்றுக்கொள்ள தயார். இஸ்லாம் செலவு செய்வதை தூண்டி இருப்பது போல சம்பாதிக்கிறதை தூண்டி இருக்கிறது. சதகாத் என்று, ஹிபாத் என்று எத்தனையோ வழிகளில் செலவழிக்கிற முறைகளை மாற்றம் சொல்லி இருக்கிறது. அது போலவே சம்பாதிக்கிற முறையை சொல்கிறது, சம்பாதிப்பதை தூண்டுகிறது. சொல்ல போனால் அல்லாஹ் சொன்னான், இந்த மலைகளில் ஏறியாவது உங்களது ரிஸ்கை தேடிக் கொள்ளுங்கள். ஹலாலான சம்பாத்தியத்தை ஒரு மனிதன் எத்தனை வாசல்களை திறந்தும் தேடலாம். சஹீஹுல் புகாரியில் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய சிறு வரலாறு பதியப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி குர்ஆனில் நிறைய பேசியிருக்கிறார். 18 வருட நோயாளியாக இருந்து ஆச்சரியமான முறையில் நிவாரணம் பெற்று ஒரு இடத்தில் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். குளித்துக் கொண்டிருக்கிற பொழுது தங்க வெட்டுக்கிளி மழை பெய்கிறது. தண்ணி மலை அல்ல, தங்கத்தால செய்யப்பட்ட வெட்டுக்கிளியின் கால்களை போல மழை பெய்கிறது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தாராளமாக தேடலாம். எனினும் கண்ணியமான சகோதரர்களே, அதில் சில விஷயங்களை அவதானிக்க வேண்டும். முதலாவது, தூய்மையாக வருகிறதா? இந்த தொழில் ஹலால் தானா? எனது உள்ள நிச்சயமாக உண்மையான பதிலை சொல்லும், சரியான பதிலை சொல்லும். வருமானத்தை விலையாக வைத்துக் கொண்டு செய்கிற அமல்கள் அல்லாஹ்வுக்கு தேவை. குலூ மினத் தையிபாத்தி வஅமலு ஸாலிஹா. அல்லாஹ் சொன்னான், வருமானத்தை துப்புரவாக்குங்கள், ஹலாலானதை சாப்பிடுங்கள், அதுக்கு பிறகு சாலிஹான அமல் செய்யும். குர்ஆனுடைய ஓர்டர் அதுதான். சாலிஹான அமல் செய்யுங்கள், சம்பாதியுங்கள் என்று சொல்லாமல் ஹலாலான சம்பாத்தியத்தை செய்துவிட்டு அமல் செய்யுங்கள். கண்ணியமானவர்களே, யாரிடத்தில் இந்த தூய்மை இல்லையோ உலகத்தில் 2 விஷயங்களை இழக்க வேண்டி வரும். உலகத்தில் 2 விஷயங்களை இழக்க வேண்டி வரும். வருமானத்தை துப்புரவாக வைக்கல் என்றால் எப்படி துப்புரவாக்குறது என்றதை ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். தகுந்தவர்களிடம் சென்று கால்மடித்து உட்கார்ந்து கேட்பது அவர்களுக்கு கடமை. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் பஜாருக்கு போய் மார்க்க சட்டங்கள் தெரியாம வியாபாரத்தில் உட்கார்ந்துக்கிறவருக்கு அடிச்சடிச்சு விரட்டுவார். போய் படிச்சுட்டு வந்து அந்த இடம் தவறிவிட்டால் நமது ஹஜ்ஜுகள் கூட தவறிவிடும், உம்ராக்கள் கூட தவறிவிடும், தொழுகைகள் கூட ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அதாவது அதனுடைய அர்த்தம் அமல் இபாதாத்துகளில், அதாவது
இன்பம் உருவாகுவதற்கும், குறிப்பாக வருமானங்களுடைய துப்புரவுக்கு அல்லாஹ் தஆலா பெரும் தஹீரை தாக்கத்தை வைத்திருக்கிறார். நான் சொல்ல வந்த செய்தி, யாருடைய வருமானம் துப்புரவில்லையோ 2 விஷயங்களை இழக்க வேண்டி வரும். ஒன்று, அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான துஆவுடைய வாசல் இழுத்து மூடப்படும். சொல்லுவார், எவ்வளோ துஆ செய்கிறேன், கபூலாவதில்லை, எப்படி துஆ செய்ய வேணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு அல்லாஹ் புகழோடு தக்கும் முஸ்தஜாபத் தஅவா. உங்களது வருமானத்தை, உணவை தூய்மையாக்குங்கள். உங்களுக்கு சும்மா வழியாக மாறலாம், துஆக்கள் கபூலாகிறவராக மாறலாம். ஆகவே துஆவுடைய வாசல் மூடப்படுவது என்பது சாதாரணமாக சொல்லும் பொழுது, பிழையான வருமானம் என்று சொல்லும் பொழுது அது தாளோடு, காணியோடு, கடையோடு, வீடோடு முடிவதல்ல. அந்த சம்பாத்தியத்தினால் அவரது மனைவிக்கு கொடுக்கிற அந்த சாப்பாடு இருக்கிறதே, பிள்ளைகளுக்கு கொடுக்கிற சாப்பாடு இருக்கிறதே, அது மலமாக மாறி போவதில்லை, உதிரமாக, இரத்தமாக உடலில் ஓடுகிறது. அந்த உடலில் ஓடுகிற இரத்தம் தூய்மையாக இருந்தால் உணர்வுகள் தூய்மையாக இருக்கும். அது அசுத்தமாக இருந்தால் அசுத்தமான உணர்வுள்ளவர்கள் உருவாகுவார். ஹராமான வருமானத்தினால் சாலிஹான பிள்ளைகளை இழக்க வேண்டி வரும். எவ்வளோ சதகாக்கள் செய்தாலும் அல்லாஹ்வுக்கு தேவை. சுஃபியான் இப்னு உயைனா சொல்வார்கள் ரஹிமஹுல்லாஹ், வருமானத்தை பிழையா வச்சுக்கொண்டு அவருடைய வருமானத்துடைய விலை முறை பிழை, வட்டியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார், பிறரை ஏமாற்றி சம்பாதிப்பதை இன்பம் கண்டிருக்கிறார், இப்படி பல விதமான மோசமான முறையில் சம்பாதிக்கிறவர். ஆனால் ஹஜ்ஜுக்கு மேல் ஹஜ், மதரசாக்கள், பாடசாலைகள், சமூக சேவைகள் நிறைய செய்கிறார். என்றாலும் இது எதற்கு சமம் தெரியுமா? அசுத்தப்பட்ட ஆடையை சிறுநீரால் கழுவுவது போல. பட்டதே நஜீஸ், மூத்திரத்தால் சிறுநீரால் அதை கழுவ போகிறார். இது போலதான் வருமானம் பிழையாக இருக்கிற பொழுது அவர் செய்கிற இந்த நன்மை, இதற்கு கல்வி தக்குவா என்று சொல்வது. நாயுடைய ஒரு பழக்கம் இருக்கிறது, பருவத்தை அடைந்து விட்டால் காலை தூக்கி கொண்டு சிறுநீர் கழிக்குமா. பொருத்தமற்ற செய்தியை நான் சொல்லவில்லை. ஏன் என்று கேட்டால், அந்த சிறுநீர் அதற்கு காலில் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக. அதுவே நஜிஸ் என்பதை மறந்து காலை தூக்கி கொண்டு சிறுநீர் கழிக்கிற நாயை போல என்ற கருத்தை தான் சுஃபியான் இப்னு உயைனா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள். அசுத்தப்பட்ட ஆடையை சிறுநீரால் கழுவுவதற்கு சமம் பிழையான வருமானத்தில் நலவுகள் செய்ய யோசிப்பது. நாம் எதையும் செய்தோமோ செய்யவில்லையோ வருமானத்தை மிக தூய்மையாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இறுதியாக கண்ணியமான சகோதரர்களே, வியாபாரிகளாக இருக்கிற நம்மில் பலர் நாம் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சாதித்து விட்டதாக நினைக்கிறோம். உண்மையான சாதனை என்பது நான் எனது வியாபாரத்தில் நடந்து கொள்ளுகிற நம்பிக்கையும், உண்மையும், பிறருக்காக நான் எதிர்பார்க்கிற நலவுகள். இந்த மூன்றும் வியாபாரியிடத்தில் உண்மை பேசுகிற பழக்கம், நாணயமாக நடக்கிற பழக்கம், அதுபோல மென்மையாக நடக்கிற பழக்கம். இந்த தன்மைகளை ஒரு வியாபாரி உருவாக்கி கொண்டால் சாதாரண அந்தஸ்தில் இல்லை. சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மஅன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அவர் சதூகாக, அமீனாக, நம்பகமானவனாக, உண்மையானவனாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் நபிமார்களோடு எழுப்பாட்டுவார். இன்று பொய்க்கு பஞ்சமில்லாத இடங்களாக பஜார்கள் மாறிவிட்டது. பொய்யான கணக்குகளை எழுதுவதற்கு சிலரை வருஷக்கணக்கில் சம்பளம் கொடுத்து வைத்திருக்கிறோம். இவர் எப்படி யார் வந்தாலும் சமாளிச்சிருவார், யாருக்கு முன்னாலும் எப்படியும் கணக்கு போடுவார். 10 மீட்டர் வயரை வாங்கிட்டு 12 மீட்டருக்கு கணக்கு போடு என்று சொல்கிறான் என்பதற்காக உங்களுக்கு ஹலால் அல்ல. பொய் சொல்லி மறைத்து வியாபாரம் செய்தால் கடுமையான எச்சரிக்கை. அவர்களுடைய வியாபாரம் முஹா என்பது அமாவாசைக்கு பெயர். அமாவாசையை போல காரிருளாக மாறி போகும். ஒரு பொய் போதும். ثلاثة لا يكلمهم الله يوم القيامة ولا يزكيهم ولهم عذاب أليم. சஹீஹ் முஸ்லிமில் இருக்கிறது. 3 பேரோடு அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், அன்பு பார்வையை செலுத்த மாட்டான். அதில் ஒருவர் தான் الذي يحلف المنفق سلعته بالحلف الكاذب. பொய்யான சத்தியங்களை வியாபாரத்தில் செய்பவர். பெரும்பாலும் பொதுவாகவே சத்தியம் செய்வது தவிர்க்கப்பட வேண்டும்.
அதிலும் பொய்யான சத்தியத்தை வியாபாரத்தில் செய்வது பிறர் உரிமையை அபகரிக்கிற குற்றம். கண்ணியமானவர்களே, கள்ள தராசுகள், இரகசியமான திருட்டுக்கள், கள்ள கணக்குகள், பொய்யின் உச்சகட்டத்தை அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல, பொய், அதாவது விளையாட்டுக்காக கூட பொய் பேச மாட்டேன் என்று முடிவெடுங்கள். அன ஸஈமுன் பிபைத்தின் ஃபீ வஸத்தில் ஜன்னah, சுவர்க்கத்தின் நடுவில் உங்களுக்கு நான் ஒரு மாளிகை வாங்கி தர பொறுப்பெடுக்கிறேன். லிமன் தரக்கல் கதிப வ இன் கான நாஸிஹன், விளையாட்டுக்காக இருந்தாலும் பொய் பேச மாட்டேன் என்று முடிவெடுப்பவனுக்கு இந்த கூலி. ஆக கண்ணியமானவர்களே, வருகிற ரமதான் மிகச்சிறப்பாக அமைய வேண்டும். அது சதகாத்துகள் கபூல் செய்யப்பட வேண்டும். நிறைய ஆசைகளோடு ஆர்வங்களோடு இருக்கிறோம். அந்த ஆர்வங்களும் ஆசைகளும் சரிவர நிறைவேற வேண்டும் என்றால் அமளிபாதாத்துகளில் மாத்திரம் கவனம் செலுத்துவது மட்டும் போதாது. ஏனைய உறவுகளோடு, குடும்ப உறவுகளோடு, கொடுக்கல் வாங்கலோடு, இதர குடும்ப வாழ்க்கையோடு சம்பந்தப்படுகிற எல்லா விஷயங்களிலும் நம்மை துப்புரவாக்குவோம். வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அடையவிருக்கிற ரமதானை ஆரோக்கியமாக அடைகிற தௌஃபீக்கை நசீபாக்குவானாக. ஷஅபானுடைய 15ஆம் இரவில் நம் அனைவருக்கும் மன்னிப்பை நசீபாக்குவானாக. ஷிர்கியத்தான குரோத உணர்வுகளை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. துஆக்களை கபூல் செய்வாயாக. ஹலாலான ரிஸ்குடைய வழிகளை இலகுபடுத்தி தருவானாக. ஹராமான வியாபாரங்களில், தொடர்புகளில், செயல்களில் வெறுப்பை தந்தருள்வாயாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ஷைத்தானிர் ரஜீம். يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. عباد الله، اتقوا الله، فإن الله تبارك وتعالى يقول إن الله مع الذين اتقوا والذين هم محسنون. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. عباد الله، اتقوا الله، فإن باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. روى الترمذي وابن عدي لابن عمر وأنس بن مالك رضي الله عنهما أنهما قال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر الصديق، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي، وأفضلهم زيد بن ثابت، وأمين هذه الأمة أبو عبيدة بن الجراح رضوان الله تعالى عليهم أجمعين. قال النبي صلى الله عليه وسلم فيما رواه البخاري الله الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم. وقال أيضا فيما رواه البخاري خير الناس قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب سميع مجيب الدعوات. يا قاضي الحاجات، يا قاضي الحاجات، اكفنا بحلالك عن حرامك وأغننا بفضلك عمن سواك. اللهم سلمنا إلى رمضان وسلم لنا رمضان وتسلمه منا متقبلا. قال الله تبارك وتعالى إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العلي العظيم يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أعلى وأولى وأعز وأجل والله أكبر.